இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை 35 பிரசங்கங்களாக நான் இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று பேசிக்கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதாவது நம்ம ஒரே ஒரு வசனத்திற்குள்ளே இருந்து பேசிக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 3:1 கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கவனமாக பாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி நமக்கு போதித்து கொண்டு வருகிறார். ஆமேன். என வருகிற நாட்களில் அதை ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு நானும் விரும்புகிறேன். ஏனென்றால் புத்தகம் என்பது அது அநேகருடைய வீடுகளில் இருக்குமானால் அதை படித்து நான்லாம் ஆரம்ப காலங்களில் நிறைய புத்தகத்தை உபவாச நாட்களில் வாங்கிட்டு போய் உட்கார்ந்து, அப்போல்லாம் அந்த நிறைய புத்தகங்கள் வாங்கிறதுக்கு பணம் கூட இருக்காது. ஆனாலும் எப்படியாயிலும் புத்தகத்துக்கு நிறைய பணங்களை செலவழித்து அதை வாசித்து ஒவ்வொரு ஊழியர்களுடைய அனுபவங்கள், வேத வியாக்கியானங்கள், பைபிள் வசனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்குது, விசுவாசத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து நிறைய புக்ஸ் வாசிப்பேன். மிஷினரிகள் தரிசனம், மிஷினரிகளுடைய சரித்திரங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, புத்தக ஊழியம் என்பது ரொம்ப முக்கியமான ஊழியம். இந்த இயேசுவை கவனித்து பாருங்கள் என்றதை புத்தக வடிவில் வெளியிடணும். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, வசனத்துக்கு போயிடுவோம். நேற்று அதாவது கர்த்தர் தாமே, அதாவது அவராகவே செயல்பட போகிற சந்தர்ப்பங்களை பற்றி நான் பேசிக்கொண்டு வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:16 குறிப்பாக கர்த்தர் தாமே, அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் இறங்கி கர்த்தர் தாமே, அதுதான் நான் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொன்னேன். லார்ட் ஹிம்செல்ஃப், அவராகவே அவர் இறங்கி, அவருடைய கிரியைகளில் ஒன்று, அவராகவே செயல்படுகிற கிரியைகளில் ஒன்று, அவர் கடைசி நாட்களில் தேவ ஜனங்களை தம்மோடு இணைத்து கொள்வதற்காக இயேசு தாமாகவே செயல்பட போகிற காரியம், வருகையை குறித்து இங்கே நம்ம பார்த்தோம். அப்போது வருகைக்கான ஆவிக்குரிய அடையாளங்களை நேற்று நான் உங்களோடு கொஞ்சம் பேசினேன். ஒன்று கள்ள தீர்க்கதரிசிகள், அடுத்தது கட்டுக்கதைகள், அதை பற்றி நான் உங்களோடு பேசினேன். மூன்றாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம், கர்த்தருடைய பிள்ளைகளை 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Matthew chapter 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று நான் சொன்னது போல இந்த மத்தேயு 24:3 அவருடைய சீஷர்கள் அவருடையத்தில் தனித்து வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஒவ்வொன்றாக இயேசு சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லும்போது 9ஆம் வசனத்தில், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை கொலையும் செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஒன்று கவனிக்கணும், உபத்திரவம், ரெண்டாவது கொலை, மூன்றாவது எல்லா ஜனங்களாலும் பகை. 3 காரியம் பைபிள் வாசிக்கும்போது அப்படி 1, 2, 3 அல்லது ABC அப்படின்னு நீங்களாகவே அதை நீங்கள் யூகிக்கணும். சரியா? பைபிள் வாசிக்கும்போது நிறைய பேர் பேசிக்கிட்டே வாசிக்கிறாங்க. நிறைய பேர் இதை முடிச்சிடுறாங்க, ஒன்றும் 10 வருஷம் தான் இருக்குது அப்படிலாம் வந்தால் ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க. நம்முடைய இந்திய அரசாங்க சட்டத்தின்படி யாரும் எந்த மதத்தையும் எந்த தெய்வத்தையும் தொழுது கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய அரசியல் சட்டம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும். அவங்க ரொம்ப பயங்கரமான, உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் கூட ஒரு காலத்தில்
அந்த ஊர் தலைவர் அந்த ஊருடைய சட்டத்துக்கு உட்பட்டால் தான் அந்த கிணத்துல போய், இந்த நாட்களில் சிட்டிஸில் இருக்கிறவங்களெல்லாம் புரியாது, வீடு தேடி தண்ணி வருது. அங்கே வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கிணறு இருக்கும், 2 கிணறு இருக்கும், அங்கே போய் தண்ணீர் எடுக்கணும். அப்போ அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவங்க போடுற சட்டத்திட்டம், அரசியல் சட்டத்திட்டம் கிடையாது, அவங்க போடுற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டால் தான் போய் தண்ணி கொடுப்பாங்க. அந்த கடையில் பொருள் வாங்கணும், கடையில் பொருள் வாங்கக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாதுன்னா அவங்க எங்கே போவாங்க? இது இன்றைக்கும் நடக்குது நம்ம நாட்டில். அதனால் விசுவாசத்துக்காக நிறைய தேவ பிள்ளைகள் வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள். இன்றைக்கு சிட்டிஸில் இருக்கிற, நம்முடைய சென்னை போன்ற சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எப்போதுமே நம்ம என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சரி, அது தப்பு கிடையாது. ஆனால் அதுவே தான்டா வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆப்கானிஸ்தானில் பாருங்கள், விசுவாசத்துக்காக பரீட்சையில் நிற்கிறாங்க. உணவுக்கு வழி இல்லை, ஆராதனைக்கு வழி இல்லை, ஆனாலும் நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த மியான்மரில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட வேதனையை மக்கள் சந்திக்கிறாங்க. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், உங்களை உபத்திரவங்களுக்கு உட்படுத்துவார்கள். 1. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களை கொலை செய்வார்கள். ஆமாம், கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. அப்போ என்ன பிரதர் பயமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறீங்களே, இப்படிலாம் பேசுகிறீங்களே? நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்கிறேன், வியாதி வந்து சாகிறத விட இரத்த சாட்சியை மறிக்கிறது அதை விட எங்கள் பெரிய ஒரு ப்ரொமோஷன் தானே உங்களுக்கு. எனக்கு என்ன நினைக்கிறீங்க? அதுவும் சும்மா வலியை போய் சண்டை போட்டு அடிபடக்கூடாது, அதில் வேற. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தான். ஸ்தேவானை குறித்து இன்றைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா? இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு போவோம். போன வருஷம் போக முடியலை, இந்த வருஷம் போக முடியல. போகும்போது அங்கே அந்த ஸ்தேவானை கல்லறிந்து கொன்ற அந்த 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 கெயிட் இருக்கிற அந்த நுழைவாயில் அங்கே இருக்குது இன்னையும். அப்போது இன்றைக்கு மரித்தும் ஸ்தேவான் பேசிக்கொண்டு இருக்கிறார் பாருங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும். பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை உபத்திரவத்துக்கு உட்படுத்துவார்கள். ஐயோ, அதுதான்ப்பா நம்ம ஊழியெல்லாம் வேண்டாம்ப்பா, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தூரமாக அப்படி உட்காந்துட்டு அங்கே தூரத்துலேருந்து ப்ரைஸ்லாம் ஹல்லேலூயா சொல்லிட்டு அப்படியே வந்தோமா போனோமான் இருப்போம். தவிர ரொம்ப டீப்பாக போனால் இதெல்லாம் பிரச்சனை வரும்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆழத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? கடலின் ஆழத்தில் போனதுதான், அதாவது நீச்சல் ஆழத்தில் போனால் தான் மூழ்கெல்லாம் நீச்சல் அடிக்கலாம். கரை ஓரத்தில் இருந்தால் சும்மா பாதம் தான் கழுவிட்டு வரும், பாதத்தில் கழுவிட்டு அப்படி முகத்தை எடுத்து தண்ணியை மோங்கிட்டு நான் கடல் போயிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அதாவது உபத்திரம், கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவம். அடுத்தது அதே வசனத்தில் பாருங்க, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் வரவேற்கப்படுவீர்கள். அப்படியா இருக்குது. நீங்கள் என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்க, ஆங்கிலத்தில் ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்கு, வெறுக்கப்படுவார்கள். அப்போ ஊழியம் செய்கிறவங்க மனசில் வச்சுக்கோங்க, நல்ல அவங்கள புகழல, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலை, அவங்க எனக்கு இந்த லைக்கு கொடுக்கல, ஐயா இப்படி கொடுத்தாலும் சரி இப்படி கொடுத்தாலும் சரி, இப்படி ஒருத்தன் கொடுக்குறான்னா இன்னும் கொஞ்ச நாள் இப்படி கொடுக்க போகிறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஏன் பாலிசி. அதாவது நம்ம மனுஷன் நம்மளை புகழ்கிறானோ இகழ்கிறாரோ அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகம் நம்மளை புகழணும். ஆமாம், வெல் டன் மை சன் அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், கடைசி காலத்தில் தேவ ஜனங்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுவார்கள். வசனம் சொல்லுகிறது, பகைக்கப்படுவார்கள். அனாவசியமாக பகைப்பாங்க. சில நேரத்தில் சிலருக்கு நல்லது செய்ய போய், என்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய
சரக்கு என்கிட்ட இருக்குது. சம்பவம் நல்லது செய்ய போய் கடைசியில் நம்மையே தாக்கின ஆட்கள் உண்டு. தாக்கின ஆட்கள் நல்லது செய்ய போய் உதவி செய்ய போய் அப்படின்னு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரவாயில்ல, நல்லது செய்யும்போது வருகிற பிரச்சனை அது நமக்கு சந்தோஷத்தை தான் உண்டாக்கும். அப்படி நீங்கள் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அதன் நிமித்தம் உங்களுக்கு ஏதாவது உபத்திரம் வருதுன்னு வைங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். அப்போது இந்த கடைசி கால அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போது பாருங்கள், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா, இப்போ இந்த பேண்டமிக் டைமில் சில ஊழியர்கள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டார்கள். கடந்த 2020 மார்ச்சிலிருந்து அன்டில் டுடே சுமார் 17 மந்த்ஸில் தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறேன், சில ஊழியர்கள் இந்த தொற்று நோயின் காலத்திலும் போராடி திறப்பிலே நின்றார்கள், பிரயாசப்பட்டார்கள். சரியா? அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? ஆமாம், இவன் சும்மா பேசி எங்கள் ஆட்களெல்லாம் திசை திருப்புறான், இவன் பணம் சம்பாதிக்கிறான், இவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு பேசுனது யார் தெரியுமா? சோம்பேறியான ஆட்கள். சோம்பேறி. வெளியும் போக முடியாது, வெளியே போனால் போலீஸ்காரன் கேட்பான், வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படுக்கையில் உருண்டுட்டு கிடந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு கிடந்த நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்வார், சோம்பேறியான ஆட்கள். அப்போது இந்த பேண்டமிக் டைம்லையும் எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டலாம், எப்படி ஒரு ஊருக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு புறப்படுறீங்க, அங்கே அந்த 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 ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுன்னா உடனே வேறு வழி ஏதாவது கூகுள் காட்டுதா பாரு, செல்ஃபோனில் வச்சுட்டு பாரு, கூகுள் காட்டு வேறு ரூட்டு பாரு, அல்லது ஃபோன் பண்ணி நாங்கள் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோன்னு சொல்ல தெரியுதுல்ல. ஏன் கல்யாண வீட்டில் போய் உடைய காமிக்கணும், அல்லது உண்மையாகவே போனோம், உண்மையாக போய் அந்த இதில் என்ஜாய் பண்ணணும், தப்பு கிடையாது, நல்லது தான். அது மாத்திரம் நம்ம எப்படி அரும்பாடு பட்டாவலாவது அங்கே போய் சேர்ந்துடுறோம்ல. நம்ம இன்னொரு வகையில் இயேசுவின் அன்பை பற்றி சொல்லணுமே, இன்னொரு வகையில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்திடுங்க. நல்ல கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்திடுங்க. ஆண்டவர் சொல்வார் பைபிளில், எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளான்னு. எறும்புகிட்ட அந்த எறும்பு எப்படி உழைக்கிறது, எப்படி சேர்த்து வைக்கிறது, எறும்பு எப்படி சேர்த்து வைக்குது பார்த்தீங்களா? அப்போ எனக்கு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, அதாவது உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். எப்படி தைரியப்படுத்துகிறேன்னா, உலக பிரகாரமாக இந்த மோட்டிவேஷனல் அல்லது மோட்டிவேஷனல் ப்ரீச்சிங் கிடையாது. இது அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் ஐ எம் ப்ரீச்சிங் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல், என் நாமத்தினால நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீங்க. என்ன பேசுகிறாரு, என்ன பாடுறாங்க, என்னத்தை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இதுதான் உங்களுக்கு தெரியும், பகைக்கப்படுவீங்க. அதனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அதனால் கடைசி நாட்களில் நம்ம பார்க்க வேண்டிய மற்றொரு காரியம் கிறிஸ்துவின் நிமித்தம். அதான் பாயிண்ட்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவம். அப்போ கிறிஸ்து இல்லாத உபத்திரம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒருத்தர் தண்ணீர் அடித்து ரோட்டில் விழுது கிடக்குறான், போலீஸ் எலும்பு பாண்டுறாங்க, எழும்ப முடியல. நீ யார் சொல்கிறது, இது உங்கள் அப்பா வீட்டு ரோடான்னு குடிகாரன் சொல்கிறான். உடனே போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறான்னு சொன்ன உடனே அப்போ ஐயோ அடிக்கிறான்னு சொல்லுவாங்களா? அப்போ இது கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவமா அது? அப்போ நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், சுவிசேஷத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் ஒரு உபத்திரவத்தின் வழியாக கடந்து போறீங்கன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரியா? அடுத்தது 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பணும். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் கவனிக்கணும். 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2 Timothy chapter 3 முதல் வசனம் பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
அறிவாயாக. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, யூ ஷுட் நோ. அதாவது கடைசி நாட்கள் என்றால் என்ன, கடைசி காலம் என்றால் என்ன என்பதை முதல்ல நீங்க அறிந்து கொள்வாயாக. தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு. அவர் எழுதிட்டு, எப்படி எனில் கடைசி காலத்துக்குடைய அடையாளங்கள் எப்படி எனில், வாசிக்க கேட்போம். மனுஷர்கள் தற்பிரியராயும், மனுஷர்களை பற்றி, நம்ம பத்தி தான் சொல்லுது, என்ன பத்தி உங்களை பத்தி தான் அவர் எழுதுறாரு. ஒன்னு தற்பிரியர், பணப்பிரியராயும், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க, நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஒரு நிமிஷம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2ஆம் வசனத்துல, அதாவது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 8 பாயிண்ட் இருக்கும். அதுல 8 பாயிண்ட் இருக்கும். ஒன்னு தற்பிரியர். நான் நல்லா சாப்பிடணும், அதாவது எனக்கு என்னென்ன வேணுமோ எனக்கு வேணும் இன்னைக்கு. அவங்க தற்பிரியர் அல்லது சுயப்பிரியர். 2வது பணப்பிரியர். பணம் பைபிள் அழகா சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வேணுமா வேண்டாம். இப்போ என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, பிரதர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு பணம் வேணுமா வேணாமா, உங்களுக்கு பணத்தின் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லையா, ஆசை இல்லையான்னு என்னை கேட்டிங்கன்னா, ஒன்று சொல்லட்டா, இப்போ நாங்கள் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறோமே, இபி பில் அங்கே வருது, இந்த லைட்டு இவ்வளோ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணணும், சும்மா நடக்குமா? இன்டர்நெட்டுக்கு பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி திடீர்னு அங்கே பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும், டீசலுக்கு பணம் வேணும், என்ன சும்மாவா வருது? அதனால் டெய்லி உங்கள்கிட்ட பணம் கொடு நான் கேட்குறேன். அவர் பேச வைக்கிறாரு, அவர் கொடுப்பாரு. ஆக மொத்தம் பணம் வேணும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதுதான் ரூட் காஸ்ட். எல்லாத்துக்கும் இந்த பணம் தான் மூல காரணம்னு பைபிளில் வாசிக்கிறோம். இதை பணப்பிரியர். ஏன் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்வாங்க, நல்லது. இன்னொரு இடத்துல பார்ட் டைமாக செய்கிறது நல்லது. சில பேர் 3 இடத்துல ஒரு நாளில் வேலை பார்ப்பாங்க. 3 இடத்துல. அது ஒரு பக்கம் நல்லது தான், பணம் கிடைக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த தேவனை தேடுகிற நேரமெல்லாம், இப்படி சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட சிலர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் டபுள் சம்பளம் வரும்னு கேட்டால், பாஸ்டர் அதில் ஒரு காரியம் உங்களுக்கு கொடுத்துருவோம் பாஸ்டர். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசக்கூடாது. இது அற்ப காரியம். பணம் அற்ப காரியம் ஆண்டவருக்கு. அப்போ இன்னைக்கு பாருங்க, பணப்பிரியர். கடைசி காலத்தில் என்ன, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நல்லா அல்லேலூயா ஆமென் தோத்திரம் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான். கடைசியில் இந்த பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண விஷயத்தில் தடுமாறுகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் வாங்கிட்டு வர சொல்கிறான்னா, வந்தோடனே இதுக்கு இவ்வளோ ரூபா, இவ்வளோ செலவாயிடுச்சு, மீதி காணுக்கு ஒய்ஃப்கிட்ட சொல்கிறது தப்பு கிடையாது. அது மாதிரி மனைவிட்டு சொல்கிறேன், ஒரு பொருளை நீ வாங்கினேன்னா வந்தோடனே கணவன்கிட்ட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த நாட்களில் பணப்பிரியர். பணம் ராத்திரி பகலும் பணம். ஒவ்வொரு வீட்டில் ரெய்டு போயிட்டு இருக்குது. பார்த்தா அங்கே இங்கன்றானுங்க. எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை? அப்போ இந்த நாட்களில் பணப்பிரியர். 3வது வீம்பு. அதை சொல்லியே கொடுக்க வேண்டாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு. வீம்புக்காரர். அந்த வசனத்தை பாருங்க, ஸ்கிரீனில் போடுங்க அந்த வசனத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை. அடுத்தது வேதம் சொல்லுகிறது வீம்பு. அகந்தை உள்ளவர்கள். அதான் ப்ரௌட். ப்ரௌடு. அந்த ப்ரௌடா நீ என்ன சொல்றது எனக்கு தெரியாதா? ஐநோ. அதுக்கு ஒரு பெயரை வச்சிருக்கிறேன். நிறைய பேர் ஐநோ எனக்கு தெரியும். அதுக்கு பேர் ஐநோ ஸ்பிரிட்டு. அது ஐநோ ஸ்பிரிட்டு. உண்மையே தெரிஞ்சவங்க தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே காட்ட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி எஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாரும் எஸ்ன்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பானே தவிர, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதான் எஸ். இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது தெரிஞ்சால் எஸ் சொல்லணும், தெரியாதுன்னா நோ சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வழி கேட்குறீங்க, நீங்கள் போகும்போது
இந்த பாரு இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னா நீங்கள் ரைட்டில் போங்க, லெஃப்டில் வாங்க, திரும்பி இப்படி திரும்புங்க, அப்புறம் எதுக்கு அங்கே கேட்டுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியாதானே? அது முதலே தெரிஞ்சும்ல. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய, அதாவது அவங்களுக்கு என்னென்னா தெரியாதுன்னா நம்மளை வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து நம்மளை எடுத்துருவான்னு நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்மளை ஏதோ ஒன்று நடந்துடுன்றாங்க. அந்த அட்ரஸ் கேளுப்பான்னா கேட்க மாட்டான், இன்னைக்கு கேட்க மாட்டான். இன்னைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், அது என்னத்தான் அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டு தங்களை பெரிய ஆளாக நினைக்கிறான்னு அதுவும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே இந்த கடைசி காலம் இதெல்லாம் என்னன்னா பைபிளில் லிஸ்ட் இருக்குது. அகந்தை உள்ளவங்க, தூஷிக்கிறவர்கள், தூஷணமான வார்த்தை, அவலட்சணமான வார்த்தை, தூஷிக்கிறவர்கள். அப்புறம் அதாவது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்க. இதை வந்து நான் வந்து விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாதவர்கள், அதுவும் நம்ம விளக்க வேண்டிய அவசியம், டிஸ்ஒபீடியன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அன்தேங்க்ஃபுல், நன்றி இல்லாதவங்க. ஒன்று சொல்லட்டா ஐயா, ஒருவர் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவரோ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவரோ அது வேற, மதம் வேற. ஒருவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாயில் உங்கள் உயர்வுக்கு அல்லது உங்கள் ஆபத்து காலத்தில், சரியா ஒன்றுமில்லாத நேரத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பாரானால் அந்த மனுஷனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, எப்படி கன்னடாவில் எப்படி அங்கேயும் சொல்லுவாங்களா இருக்கும், தெலுங்கில் சொல்லுவாங்களா இருக்கும், சிங்களத்தில் கூட சொல்லுவாங்களா இருக்கும், இந்தியில் கூட நல்லா அதை விட சொல்லுவாங்களா இருக்கும். சாப்பிட்ட கை, இந்த கை இருக்குல்ல, இந்த கை கூட ஈரம், அந்த ஈரம் கூட காஞ்சி போகல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறந்துட்டான்றவங்க. அதனால நீங்கள் வந்து யார்கிட்டையும் எதுவும் அந்த 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 நன்றியை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. எப்படி ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்துட்டு அவன் திரும்பி தருவான்னு எதிர்பார்க்க கூடாதோ, அதே போல் ஒருத்தர் வந்து நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க நமக்கு ஆபத்தில், மரணத்தில், நிந்தையில், வேதனையில் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் அது மறந்துடுறாங்க. ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் நமக்கு. ஆனால் பைபிளை வாசிக்கும் போது நம்மளை ஆறுதல் படுத்திக்கணும், ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. அது மாதிரி நான் வந்து மற்றவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் போயிரும்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பரிசுத்தம் இல்லாதவங்க, ஐயோ இந்த சப்ஜெக்ட்லாம் பேசாதீங்கப்பா, இதெல்லாம் 1947 சப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து 1947 சப்ஜெக்ட். இதை போய் இந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கீங்களே. லார்ட் ஹஸ் டன் ஆல் திங்ஸ் ஆன் த கிராஸ் ஆஃப் கால்வரி, என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதை நீ என்ன சொல்கிறியோ அது உனக்கு வரும். அதெல்லாம் உண்மை. யார் இல்லைன்னு சொன்னா? நான் 3 வேளை தண்ணி அடிக்கிறவனாகவும், தண்ணி அடிச்சுட்டு வந்து என் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறவனாகவும், அல்லது அடித்து ஒரு கட்டத்தில் கைகாலெல்லாம் விழுந்து போய் பலனற்ற நேரத்தில் வாய், நிறைய பேருக்கு பாருங்கள் வாய் மாத்திரம் அடங்கவே அடங்காது. அப்படி வாயால் கேவலமான வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறவன் எப்படி விசுவாச வார்த்தை சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி ஆகும்? அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த கடைசி காலங்களில் கொடிய காலம் என்பதற்கு இந்த லிஸ்ட்டு போடுறார். இன்னும் நீங்கள் அதெல்லாம் நான் சொல்லிட்டு போனேன்னா ரொம்ப லேட் ஆயிரும். சுவாப அன்பு இல்லாதவங்க, இணங்காதவங்க, அவதூறு செய்கிறவங்க, இச்சை அடக்கம் இல்லாதவங்க, கொடுமை உள்ளவங்க, நல்லோரை பகைக்கிறவங்க, துரோகிங்க, துணிகரம் உள்ளவங்க, இருமாப்பு உள்ளவங்க, தேவன் மேல் பிரியம் இல்லாமல் சுகபோக பிரியர். லிசன், சுகபோக பிரியர். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென். இந்த கடைசி காலத்தில் ஒரு போதனை, நீ நல்லா இருப்பது தான் தேவ சித்தம், அதுக்குன்னு ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் நான் தங்கணும்னு நான் போய் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன். என்னை பெங்களூரில் ஒருத்தர் கூப்பிட்றாரு, அல்லது திருநெல்வேலியில் கூப்பிட்றாரு, கல்கட்டாவில் கூப்பிட்றாரு. ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டேயிங் அட் 5 ஸ்டார் ஹோட்டல்னா நீ சென்னையில் இருந்துக்கடா, இங்கே வராதடான்னுவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒருவேளை நான் வந்து அம்பானியா அதானியா அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால், எனக்கு கர்த்தர் ஏற்கனவே கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்துருந்தா, என் சொந்த பணத்தில் 5 ஸ்டார் என்ன 7 ஸ்டார் ஹோட்டலில் கூட அவங்க சம்பாதிக்கிறாங்க.
அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் பணம் கொடுக்குற, அவங்க போய் தங்கட்டும். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லையே. அதே நேரத்தில் ஒருவர் வந்து பிரதர் கர்த்தருடைய நாம எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை தங்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஏவுதல் கொடுக்குறான்னு, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வாழ்க்கை. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அப்படிப்பட்ட போதனையை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டுவீங்க, எந்த இடத்துலையும் நீங்க மனரம்யமா இருப்பீங்க. இங்க பாருங்க, அவர் சொல்றாரா எவ்வளவு அருமையான, தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியர். சுகபோகம், தேவ பிரியரா இல்லாம அந்த அது இது வேணும், அது வேணும், இது வேணும். ஐயா, நான் ஒன்று சொல்றேன், திரும்ப டெய்லி சொல்றேன், ஆண்டவரை தேடனா எனக்கு என்ன தேவை? நான் படுத்தா தூங்கணும், அதான் தேவை. படுத்தா தூங்கணும். புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆகணும். இது ரெண்டும் ஒழுங்கா ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் வந்து தரையில படுத்தாலும் பாயில படுத்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பாலிசிக்குள்ள நம்ம வரணும். மிஷினரிமார்கள்லாம் தங்கள் உயிரை வெறுத்து இல்லை உன்னதமான ஊழியங்களை செஞ்சாங்களே. அடிக்கடி டாக்டர் பில்லி கிரகாம் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீட்டை போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அவங்களுடைய நடைமுறையை பார்க்குறோம். இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண, நல்ல சக்சஸ் பண்ண லீடர்ஷிப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம வந்து இந்த மாதிரி கொடநாடு வீடெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். அதனால நான் என்ன சொல்றேன், பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு எதுக்கு வாழ போகிற வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, இத்தனை பட்டியலை போட்டு சுகபோக பிரியர். அடுத்தது 5ஆம் வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகி இருப்பார்கள். இட்ஸ் a very dangerous word. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க வந்து தேவ பக்தியின் வேஷம். இப்போ சினிமாவில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வரும்போது ஒவ்வொரு அதுக்கேற்ற வேஷம் போடுவாங்க. அவங்க வந்து அது தப்பு கிடையாது, அது சினிமா, அது ட்ராமா, அது அவங்களுடைய ப்ரொஃபஷன், அது சரியா. அப்புறம் அவங்க வந்து ஒரு போலீஸ்காரனாக நடிக்கணும்னா சரி, அவங்க அதுக்குரிய காவல்துறையினுடைய உடையை அணிந்து கொண்டு நடிக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து நடிப்பு. 24 மணி நேரம் காவல்துறை உடை அணிந்து கொண்ட வீட்டில் உட்காந்துருப்பார் அவரு இல்லையே. ஷூட்டிங் டைமில் நடிப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு. அது வேற. ஆனால் இங்கே என்ன சொல்லி இருக்குது, கர்த்தருடைய பிள்ளை தேவ பக்தியின் வேஷம். அப்போ உண்மையான பக்தி கிடையாது, அது உண்மையான பக்தி. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிச்சிருவாங்க. ஒரு காலத்தில் தேவ பக்தியாக இருப்பாங்க, கர்த்தர் அதனுடைய பலனை கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ வந்து அந்த 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 கேரக்டர்லேருந்து வழி தப்பி போயிருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேஷம் இருக்கும், எல்லா வேஷம்தான் அப்படின்றாங்கல்ல. ஆகவே இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அல்லது பார்க்கும்போது இந்த செய்தி உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களோட என்ன பண்ணுறது, ஒரே சர்ச் மெம்பர் ஆகிட்டோம், அந்த சர்ச்சுக்கு போயிட்டோம், என்ன பண்ணுறது, இனிமே என்ன பண்ண முடியுமா? கம் அவுட். ஆண்டவர் சொல்றாரு, கம் அவுட். காம்ப்ரமைஸ் பண்ணாத, கம் அவுட், விட்டு விலகுன்றார் ஆண்டவர். அருமையான ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நீ விலகுன்னு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல ஒரு கூட்ட சேனையை எழுப்பணும் பிரதர். அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்கணும் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கணும். நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டா அது வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? அடுத்த சந்ததி என்ன? அதான ரொம்ப முக்கியம். அதனால் தினந்தோறும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான், அடுத்த சந்ததியை உருவாக்கணுமே. அப்போ இன்றைக்கு யார் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறான், யார் வந்து அவபக்தியில் இருக்கிறான், யார் ஒரு பக்திமானா இருக்கிறான், அப்போ எப்படி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய வேதத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி, நான் என்னையே ஆராய்ச்சி பண்ணி, நான் என்னையே சூர்தூக்கி பார்த்து, ஆமென், சிலுவைக்கு முன்னால நின்று
என்னுடைய பரிசுத்தத்தை, என் ஜெப வாழ்க்கையை, என்னுடைய கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். அவங்களே எப்படி ஆயிட்டாங்களே, அவங்களே எப்படி ஆயிட்டாங்களே, அவங்களே எப்படி ஆயிட்டாங்களே, ஐயா நீ நம்ம எப்படி ஆயிட்டா அதான் பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்து இன்னைக்கு நான் அந்த காலத்தில் தெரியாமல் அதை பேசிட்டேன், தெரியாமல் இதை பேசிட்டேன், அது தெரியாத பேசிட்டேன் அப்படி சொல்லுகிற நிறைய ஆட்கள் எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட என்ன பேசுகிறேன்னு கேட்டால், நல்ல பைபிள் வாசிங்க. கடைசி காலத்தை குறித்து ஏசப்பா என்ன சொன்னார், ஆமென், அவருடைய சீடர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு என்ன சொல்லுகிறார், இதெல்லாம் நம்ம யோசித்து வாசித்தா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அதாவது கேவலப்படுத்தாமல் இருப்போம். ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது வேகமாக வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 24 verse 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதுதான் முடிவு வரும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம், the gospel of Jesus Christ, அதுதான் சுவிசேஷம். அது கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களும் சாட்சியாக அறிவிக்கப்படும். ஆல் நேஷன், எல்லா தேசங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்போதுதான் முடிவு வரும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆமென். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல அப்போ உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் முடங்கி கிடந்ததா? முடங்கி கிடந்தது நினைக்கிறீங்களா? இல்லை, முடக்க முடியாது. ஆலயம் பூட்ட முடியும், அதாவது கட்டடங்களை தான் பூட்ட முடியுமே தவிர கர்த்தருடைய வல்லமைக்கு பூட்டு போட யாராலும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆலயங்கள் பூட்டணும், அது நம்முடைய பாதுகாப்பு கருதி. ஆலயங்கள் பூட்டப்பட்டதுனால ஊழியம் பூட்டப்பட்டதா? இல்லையே. என்ன சொன்னா, இந்த தொற்று நோயின் காலத்தில் ஊழியம் உயிர் மீட்சி அடைந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கண்ணால பார்க்காம ஆன்லைன்ல ஜபிக்கும் போது எங்கேயோ இருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்குகிறார். இன்னைக்கு கூட ஒரு சாட்சி எழுதி தந்திருந்தாங்க, வாசிக்க டைம் இல்லை, மற்ற நாடுகளை வாசிக்கலாம். கேன்சர் வியாதியில் இருந்த பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். சரியா? அவங்களே கை வச்சு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் சுகமாக்குகிறார். எத்தனை வருஷம் குடிகாரர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் இல்லையா? எவ்வளோ சாட்சிகளை அனுதினமும் வாசிக்கிறோம். இது யாரை பார்த்தா? யாரையும் பார்க்கல, எல்லாரும் கர்த்தரை பார்க்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ இந்த கடைசி நாட்களில் நீங்க பாரத்தோடு சொல்றேன், எந்த மனுஷனையும் சாரவே கூடாது. மனுஷனை சார்வது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பது, அது வேதத்தில் அது ரொம்ப கஷ்டம் என்று பைபிளை வாசிக்கிறோம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு ஆண்டவர் சொல்றார். மனுஷனை நம்பவே கூடாது. அதனால தான் என் ஒய்ஃபை நம்பலை, அதனால தான் என் புருஷனை நம்பலைன்னு அப்படி சொல்லிடாதீங்க. அது வேறையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, பொதுவாக மனிதர்களை நம்ம சாரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மோடு கூட இருப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்கன்றது இலங்கை தமிழில் திட்டுவாங்கன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம தமிழில் பேசுவாங்கன்னா வாய் திறந்து பேசுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு திட்டுவாங்க, நாளைக்கு நம்ம வெரி சாரின்றுவாங்க, அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் எங்கே திட்டினேன், நான் திட்டலன்றுவாங்க. அது எதுக்கு வம்பு? யாரையும் சார வேண்டாம். எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும், அவரை சார்ந்திருக்கணும். ஆமென். அவரை சார்ந்திருக்க பழகிட்டா கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் என்ன சொன்னார் யோவான் 15ஆம் அதிகாரத்தில்? அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் செடி, நீங்கள் தான் கொடி. சில நேரங்களில் அதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நான் செடி, நீங்கள் தான் கொடி. அருமையாக ஆண்டவர் சொல்வார். அப்போ கொடி தான் படரும். கொடிக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதுக்கு ஏதாகிலும் ஒரு சுவரோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ அல்லது ஏதாகிலும் ஒன்று இருந்தால் தான் அது படரும் தன்மை கூடியது கொடி. செடி எதுக்குமே அது வாட்டுக்கு ஸ்டிப்பாக நிற்கும். ஜீசஸ் அதை தான் சொன்னார் சீஷர்கள் இடத்துல, நான் தான் செடிடாப்பா, நீங்களும் கொடி. ஒருவன் என்னிலும் அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை, நான் தான் செடி, நீ உனக்கு இஷ்டம்தான் என்னை சார்ந்து வாழு.
அப்படின்னு புருஷன் வந்து மனைவி பார்த்து சொன்னானா அது உருப்படுமா? உருப்படாது. அது மனைவியும் நான் தான் செடி, நான் ஒரு நாள் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து அப்படி வளையாமல் நான் வந்தேன். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு காரணமே அதுதான். வளையணும், கொஞ்சம் வளைய இடம் கொடுக்கணும். பிசாசை துரத்தணும்னா கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு வசனம் தெரியும், அபிஷேகம் தெரியும், எல்லாமே தெரியும், அவன் இடம் கொடுக்க மாட்டான். இன்னொன்று சொல்லட்டா, உங்களுடைய கஷ்ட காலத்தில் தான், உங்களுடைய உபத்திரவ காலத்தில் தான், உங்களுடைய வியாதியின் படுக்கையில் தான் உங்களுடைய ரியாலிட்டி வெளியே வரும், உங்களுடைய குவாலிட்டி வெளியே வரும், உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். சந்தோஷமா இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட், எஸ் எஸ் எஸ், ஆமா. ஆனா உபத்திரவ காலத்துல தான் நம்ம வாயில என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆமென். அதனால மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். வருகையின் ஆவிக்குரிய அடையாளங்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், வீணான கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்தை விலக்கி கட்டுக்கதைக்கு செவி கொடுக்கிற காலம். அப்புறம் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவத்தில் நான் சொன்னேன், அதில் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற உபத்திரவத்தில் ஒன்று கொலை செய்வார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. ஊழியத்தில் உங்களை பகைக்கிறாங்களா? ஊழியத்தில் உங்களை பகைக்கிற விசுவாசிகள் தான் விசுவாசிகளால் பகைக்கப்படுவாங்க. சோர்ந்து போயிடாதீங்க. இவங்க ரொம்ப பெரிய பரிசுத்தம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போல இன்றைக்கு அந்த கொடிய காலங்கள் என்ற ஒரு பெரிய பட்டியலை 2 தீமோத்தேயு 3:1 முதல் கர்த்தருடைய பிள்ளைகள் 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து அறிந்து கொண்டோம். கடைசியாக மத்தேயு 24:14 உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அதுக்கு பிறகுதான் முடிவு வரும். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு சுவிசேஷம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு காலத்தில் நம்ம கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தினோம், அதுக்கப்புறம் மாபெரும் படைமுயற்சி கூட்டங்களை அல்லது சுவிசேஷ கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்களை மைதானத்தில் நடத்தினோம். அதுக்கப்புறம் டெலிவிஷன் ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு இடத்துல இருந்து கொண்டு பல தேசங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் நாடு டெவலப் ஆன உடனே ஆன்லைன் இணையதளம் மூலமாக இன்டர்நெட் மூலமாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்னும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இன்னும் நிறைய இந்த மாதிரி இந்த ஊடகங்களின் வழியாக சுவிசேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்போ கூகுள் மீட்னு சொல்கிறாங்க, இலவசமாய் கூடி இத்தனை பேர் கூடி ஜெபிக்கலாம், ஜூமில் ஜெபம் பண்ணுறோம் அனுதினமும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படி ஆங்காங்கே இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த நவீன சாதனங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு இன்னும் கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது எந்தெந்த வகையில் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லணுமோ அந்த வகையில் சுவிசேஷத்தை நம்ம கொண்டு செல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே கடைசி காலம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஏன் டெய்லி பேசிகிட்டு இருக்கே, ஒரு ஓய்வு எடுக்கக்கூடாதா? ஒரு வாரத்துக்கு 2 நாள் பேசினா போதாதா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நல்ல எண்ணத்தோடு நினைக்கிறீங்களா, கெட்ட எண்ணத்தோடு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் பலன் இருக்கிற வரைக்கும், ஆமென், உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதே நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். ஆமென். தேவ ஜனங்கள் தேவனை அறியணும், கடைசி மனிதன் வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். அது வரைக்கும் நம்ம ஓய்வதில்லை என்பதுதான் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாச வாழ்க்கை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகும்போது வரக்கூடிய இடர்பாடுகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ ஆண்டவரை தாண்டி தான் வருகிறது. கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்று நடப்பது இல்லை. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கைகளை உயர்த்தி அப்படி இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வருகைக்கான சில ஆவிக்குரிய அடையாளங்களை நாங்கள் கற்று அறிந்து கொண்டு வருகிறோம். இதை நான் வெறும் காதில் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது, மனதில் பதிக்கணுமே. நாங்கள் ஜாக்கிரதையா வாழணுமே. சுகபோக பிரியர் ஆண்டவரே நாங்கள் இருந்துடக்கூடாதப்பா, பணப்பிரியனா இருந்துடக்கூடாதப்பா, தூஷணம் பண்றவனா இருந்துடக்கூடாதப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்துக்கு சாட்சியா வாழணுமே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கணுமே.
பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். கொடிய காலங்கள் ஆண்டவரே 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களிலே நாங்கள் வாசித்தோமே, எங்களை பாதுகாத்து கொள்ளணும்ப்பா. இத்தனை காலம் நாங்க வாழ்ந்துட்டு இந்த கடைசி காலத்துல உண்மை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீண்ட காலமோடு ஓடி வந்துட்டு ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல உங்களை நாங்க லூஸ் பண்ணிடக்கூடாது. இத்தனை வருஷம் நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த நெருக்கமான காலத்துல ஆண்டவரே இந்த டிப்ரெஷனுக்குள்ள போய் ஆண்டவரே தேவையில்லாத எண்ணங்களுக்கு நாங்க ஆளாயிடக்கூடாது. இப்படி ஜெபிங்க. இப்பொழுது ஒரு புது பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஒரு புது பலன் வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய பலன் என் மேல் இறங்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர், என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இழந்த பலன், இழந்த சுகம், இழந்த ஆஸ்தி, இழந்த அபிஷேகம், இழந்த கிருபை, இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இழந்த பரிசுத்தம் திரும்ப எனக்குள்ளே வரும். கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். நான் மறுபடியும் எழும்புவேன். என் குடும்பம் தழைக்கும். என் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து தைரியப்படுத்துங்கப்பா. கலங்காத இருதயத்தை தாங்கப்பா, பயப்படாத இருதயத்தை தாங்கப்பா. உம்முடைய கிருபை மட்டும் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நேற்றும் இன்றும் நான் தொடர்ந்து பேசின இந்த ரெண்டு நாள் ஆவிக்குரிய கடைசி காலத்துல வருகைக்கான ஆவிக்குரிய அடையாளங்களை உங்களோடு நான் பேசினேன். நீங்க என்ன செய்யணும்னா, இதை நீங்க பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் அப்படி பேசுங்க. இந்த வசனம் இப்படி இருக்குது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம்னு ஒருத்தரோட நீங்க ஷேர் பண்ணுங்க. சரியா? அவர் தம் கைகளை உயர்த்தி அன்றைக்கு சீஷர்களை ஆசீர்வதித்தது போல உங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை உயர்த்தி சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.